கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த அதிகாலை ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று கர்த்தர் உங்களுக்கு பேச போகிற, இன்று கர்த்தர் உங்களுக்கு அறிவிக்க போகிற நல்ல வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கை பாதையை, வாழ்க்கை சரித்திரத்தை நிச்சயமாக மாற்றும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எத்தனை உபத்திரவங்கள், பாடுகள், எத்தனை சவால்கள் நிறைந்த சூழ்நிலைகளிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, நிச்சயமாய் இந்த கர்த்தர், இவர் சேனைகளின் அதிபதி, சேனைகளின் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். உங்கள் வாழ்க்கை நிச்சயமாய் ஒரு வெற்றி திருப்பு முனையை சந்திக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நாம் ஜெபிப்போம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை செய்வார். நிச்சயமாக இந்த ஜெபம் தேவனோடு உங்களை உறவாடச் செய்கிற அற்புதமானதொரு ஜெபம் என்பதை மறந்து விடாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நீங்கள் தேவ சமூகத்திலே வந்து தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிற நல்ல வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறீர்கள். வானத்தையும் பூமியையும் படைத்தவர், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களோட பேச போகிறார். நிச்சயமாய் உங்களை எப்படி நடத்துவேன், உங்களுக்கு என்ன காரியங்களை செய்ய போகிறேன், நான் உங்களுக்கு யாராய் எப்படிப்பட்டவராய் இருக்க போகிறேன் என்பதை கர்த்தரே உங்களுக்கு அறிவிக்க போகிறார். அல்லேலூயா. ஏசாயா 48 அதிகாரம் 17 சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பராகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறவைகளை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அல்லேலூயா. இந்த கர்த்தரே உங்களை, அன்பு தேவ பிள்ளைகளே, இவரே உங்களை நடத்துகிறவர் என்பதை மறந்து விடாதிருங்கள். இந்த அற்புதமான தெய்வம் உங்களை நடத்துகிறவர், உங்களை பாதுகாக்கிறவர், உங்களை மேன்மையான மகிமையான காரியங்களை உங்களுக்கு போதித்து நீங்கள் நடக்க வேண்டிய வழியிலே உங்களை நடத்துகிற அன்பின் ஆண்டவர் என்பதை மறந்து விடாதிருங்கள். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை எல்லா சிக்கல்கள், சிரமங்கள், எல்லா ஆபத்துகளிலும் இருந்து விடுவித்து உங்களை கனப்படுத்துவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை என்பதை மறந்து போகாதிருங்கள். பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற அருமையான மகிமையான காரியங்களை நீங்கள் காணும் பொழுது நீங்கள் எப்படியெல்லாம் குதூகலப்படுவீர்கள், சந்தோஷப்படுவீர்கள், ஆனந்தம் அடைவீர்கள் என்று பார்த்தீர்களானால் எப்படி உங்கள் வாழ்க்கை மாறுகிறது. ஐயா, என் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்கும் என்று நான் என் கனவிலும் நினைத்து பார்த்ததே இல்லை. என் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்கும் என்று நான் ஒரு நாளும் சிந்தித்ததே இல்லை. நான் வேண்டிக் கொள்ளவும் விரும்புவதற்கும் எனக்கு திராணி இல்லை, விசுவாசம் இல்லை, பலம் இல்லை. ஆனால் என் தேவன் எனக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்திற்கு இப்படியாய் மகிமையான காரியங்களை செய்தார் என்று நீங்கள் சொல்லி ஆனந்த கூத்தாட போகிறீர்கள், மகிழ்ந்து கொண்டாட போகிறீர்கள். ஓ, குதூகலமும் கொண்டாட்டமும் உங்களை பிடித்துக் கொள்ள உங்கள் குடும்பத்திலே வந்தடைய போகிறது. நீங்கள் ஆனந்த முழக்கமிடுவீர்கள். நீதிமான்களினுடைய கூடாரத்திலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அது உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. இந்த மாற்றங்கள் கர்த்தர் உங்களை நடத்தி அற்புதமான வழியிலே உங்களை நடத்தி உங்களை உயர்த்தி மகிமையான லெவலில் உங்களை கொண்டு போகும் பொழுது 21 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, 49:21, அப்பொழுது நீங்கள் சொல்லுவீர்கள், இவர்களை எனக்கு பிறப்பித்தவர் யார்? நான் பிள்ளைகளற்றும் தனித்தும் சிறைப்பட்டும் நிலையற்றும் இருந்தேனே. ஐயா, யாரும் இல்லாதவளாய், யாரும் தேடாதவளாய், ஒருவரும் இல்லாதவளாய் நான் தனித்தும் நிலையற்றும் சிறைப்பட்டும் இருந்தேனே. எனக்கு இவைகளை வரவழைத்தவர் யார்? எனக்காக இவர்களை பிறப்பித்தவர் யார்? இவர்களை எனக்கு வளர்த்தவர் யார்? இதோ நான் ஒன்றியாய் விடப்பட்டிருந்தேனே, நான் ஒன்றியாய் விடப்பட்டிருந்தேனே. இவர்கள் எங்கே இருந்தவர்கள் என்று ஒரு இருதயத்திலே சொல்லுவாய். இதோ ஜாதிகளுக்கு நேராக கர்த்தர் சொல்லுகிறார், இதோ ஜாதிகளுக்கு நேராக என் கரத்தை உயர்த்தி ஜனங்களுக்கு நேராக என் கொடியை ஏற்றுவேன். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்காக ஜாதிகளுக்கு நேராய், உங்களை அறிந்த தெரிந்த ஊரார் உறவினர்கள்
தெருவில் வாழுகிறவர்கள், உங்கள் உற்றார் எல்லோருக்கும் முன்பாக கர்த்தர் ஜாதிகளுக்கும் ஜனங்களுக்கும் நேராக அவருடைய கரத்தை உயர்த்தி ஜனங்களுக்கு நேராக அவருடைய கொடியை ஏற்றுவேன் என்கிறார். உங்களுக்காக அவர் தம்முடைய கரத்தை உயர்த்துவார். உங்களுக்காகவே அவர் தம்முடைய கொடியை ஏற்றுவார். அப்பொழுது என்ன நடக்கும் என்று கேட்டீர்களே, ஆனால் உங்கள் குமாரர்கள் கொடுங்கையிலே ஏந்தி கொண்டு வரப்படுவார்கள், உன் குமாரத்திகள் தோளிலே வைத்து சுமந்து கொண்டு வரப்படுவார்கள் என்று சொல்லுகிறவர் உன் கர்த்தராகிய ஆண்டவர். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே மாறப்போகிற மகிமையான காரியங்களை மறந்து விடாதிருங்கள். ஐயா, நான் தனிமையாய் சிறையிருப்பில் இருப்பது போல் இருந்தேன், யாருமற்றவளாய், எண்ணமற்றவளாய், மறக்கப்பட்டு போனவளாய், எல்லோரோடும் கைவிடப்பட்டவள் போன்று வாழ்ந்து கொண்டிருந்தேன் என்கிறீர்களா? என் அன்பு சகோதர சகோதரிகளே, வருகிறது ஒரு மாற்றம், வருகிறது ஒரு மறுமலர்ச்சி. உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம், வெற்றி திருப்புமுனை. இன்றே இந்த அதிகாலை வேளையிலே என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு வெற்றி திருப்புமுனையை கொடுக்க போகிறார். அதிலே எந்த மாற்றமும் இல்லை. 23ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, என் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை, இந்த ராஜாதி ராஜா, இந்த மகாராஜா உங்களை கனப்படுத்தும் பொழுது, ராஜாக்களின் சுவாசங்களை கையிலே வைத்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை கனப்படுத்தும் பொழுது, ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தையர்களும் அவர்களுடைய நாயகிகள் உன் கைத்தாய்களுமாய் இருப்பார்கள். தரையிலே முகங்குப்புற உன் முன்னே அவர்கள் பணிந்து உன் காலின் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை நீங்கள் அப்பொழுது அறிந்து கொள்ளுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மறுமலர்ச்சி வருகிறது. ஐயா, ராஜாக்கள் போன்றவர்கள் உங்களை வளர்க்கும் தந்தைகளைப் போல் மாறிவிடுவார்கள். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யும் நாளிலே, கர்த்தர் உங்களை நினைத்தருளும் நாளிலே உங்கள் வாழ்க்கையிலே அப்படியாய் மகிமையான மாற்றங்கள் வரும். ராஜாக்களுடைய நாயகிகள் உங்கள் கைத்தாய்களைப் போல உங்களுக்கு உதவிகரமாய் இருப்பார்கள். தரையிலே அவர்கள் உங்கள் முன்பாக முகங்குப்புற விழுவார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. மாத்திரமல்ல, ஐயா, துன்பப்பட்டேன், துயரப்பட்டேன், எனக்கு ஆறுதல் சொல்ல எவருமே இல்லாதிருந்தது, என்னோடு எவருமே இல்லை, வெட்கப்பட்டு அவமானப்பட்டு கூனி குறுகி போய் வாழ்ந்து கொண்டிருந்தேன் என்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை நீங்கள் அப்பொழுது அறிந்து கொள்ளுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளை, கவலைப்படாதிருங்கள். எந்த சூழ்நிலையிலும் நலமான காரியங்களை உங்களுக்கு போதித்து, பிரயோஜனமான காரியங்களை உங்களுக்கு அறிவித்து போதித்து, நீங்கள் நடக்க வேண்டிய வழிகளில் உங்களை நடத்துகிறவர், இந்த அதிகாலை மற்றும் இரவு நடுஜாமங்களிலே உங்களை நடத்துகிறவர் சேனைகளின் கர்த்தர் என்பதை மறந்து விடாதிருங்கள். அன்பின் பரிசுத்த ஆவியானவரே தேற்றரவாளனாய், துணையாளராய் உங்களோடு பேசவும், உங்களை நடத்தவும், உங்களை சுமந்து கொண்டு போகவும் வந்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். இன்று உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம், இன்று ஒரு அதிகாலை வேளையிலே உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மறுமலர்ச்சி, மாற்றம், வெற்றி திருப்புமுனை உண்டாகிறது. நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு போதிக்கிற காரியங்களை பிடித்துக் கொள்ளுங்கள், அதன்படி நடவுங்கள். அவருடைய கற்பனைகளை, கட்டளைகளை விட்டுவிடாதிருங்கள். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை காண்பீர்கள் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இப்பொழுதும் அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே, ஐயா, இந்த அதிகாலை ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளின் மீதும் நீர் இரக்கமாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, பல்வேறு உபத்திரவங்கள், பாடுகள், பல்வேறு போராட்டங்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நீரே வழக்காடுகிறவராய், யுத்தம் செய்கிறவராய், எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராய், என் அன்பு சகோதர சகோதரிகளையும் அவர்கள் பிள்ளைகளையும்
எங்கும் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க செய்கிற நல்ல தேவனாய் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. தடைகள் எல்லாம் விலகி போகும்படியாய், ஐயா உபத்திரவங்கள் துன்பங்கள் பாடுகள் எல்லாம் மாறி போகும்படியாய், வாழ்க்கையிலே ஒரு பெரிய மறுமலர்ச்சி உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. தனிமையாய் இருக்கிற, ஐயா தேடுவாரற்று இருக்கிற, நாதியற்று வாழுகிறவர்களைப் போல, யாரும் தேடாதவர்களைப் போல, கைவிடப்பட்டவர்களைப் போல வாழுகிற இவர்களுக்கு நீர் செய்ய போகிற மகிமையான காரியங்களை அறிவித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். என் தெய்வமே, நீரே இவர்களை நல்ல நல்ல நீதியான பாதைகளில் நடத்துகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. மகிமையான காரியங்கள் இவர்கள் வாழ்க்கையிலே நடக்கும்படியாய், ஆச்சரியமான காரியங்கள் நடக்கும்படியாய், ஐயா இவர்கள் வாழ்க்கை முற்றிலுமாய் முற்றிலுமாய் இந்த அதிகாலையிலே ஒரு மாற்றம், ஒரு அற்புதமான மறுமலர்ச்சி, ஒரு வெற்றி திருப்புமுனை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. பிள்ளைகள் அற்றிருந்த, ஆதரவற்றிருந்த, தேடுவாரற்றிருந்த இவர்களுக்கு ஓ லார்ட் நீர் செய்ய போகிற அற்புதமான காரியங்களை இவர்கள் கண்டு ஆனந்த மகிழ்ச்சி அடையும்படியாய், ஐயா ஆன குதூகலமும் கொண்டாட்டமும் அடையும்படியாய், கர்த்தருக்காய் நல்ல சாட்சியாய் இவர்கள் எழும்பும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்வீராக. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்கள் அவைகளை எல்லாம் பார்த்துவிட்டு, ஐயா இவர்களை தேடி வருகிறவர்கள், ஓ லார்ட் இவர்களை பிரிந்து செல்லவர்களும், இவர்களை வெறுத்துவிட்டு, ஐயா இவர்களை ஒதுக்கிவிட்டு, இவர்களை அவமானமாய் தள்ளிவிட்டு, இவர்களை நட்டாட்டில் விட்டுவிட்டு சென்றவர்களும் திரும்பி வருகிறதை இவர்கள் கண்டு ஆனந்த கொண்டாட்டம் குதூகலமும் அடையும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் உங்க நீதியின் வலது கரத்தை அசைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆமென் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நீர் செய்ய போகிற காரியங்களை இவர்கள் கண்டு, ஐயா இவர்களை எனக்கு பிறப்பித்தவர் யார்? இவர்கள் எங்கே இருந்து வந்தார்கள்? இவர்கள் எங்கே பிறந்தார்கள்? நான் பிள்ளைகள் அற்றும் தனித்தும் சிறைப்பட்டும் நிலையற்றும் இருந்தேனே, இவர்களை எனக்கு வளர்த்தவர் யார்? இதோ நான் ஒன்றியாய் விடப்பட்டிருந்தேனே, இவர்கள் எங்கே இருந்தவர்கள் என்று இவர்கள் இருதயத்திலே சொல்லி உம்மை துதிக்கத்தக்கதா என் தேவனாகி கர்த்தர் லார்ட் நன்றி செலுத்துகிறோம். ஆச்சரியமான காரியங்களை இவர்கள் வாழ்க்கையிலே செய்யும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் பலத்த காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. இதோ ஜாதிகளுக்கு நேராய் என் கரத்தை உயர்த்துவேன் என்று சொன்னீங்களே சுவாமி, ஜனங்களுக்கு நேராய் என் கொடியை ஏற்றுவேன் என்று சொன்னீர்களே, இது இப்பொழுதே நடக்கும்படியாய், இப்பொழுதே லார்ட் இவர்களுக்கு அறிந்த தெரிந்த உற்றார் உறவுகளுக்கு மத்தியிலே, ஊரார் உலகத்தார் மத்தியிலே என் தேவனாகி கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்முடைய கரத்தை உயர்த்துகிறதை ஓ லார்ட் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்முடைய கரத்தை உயர்த்தி ஜனங்களுக்கு நேராய் உம்முடைய கொடியை ஏற்றுவீராக. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆமென் ஆண்டவரே. அப்பொழுது இவர்கள் குமாரர்கள் கொடுங்கையிலே ஏந்தி கொண்டு வருகிறதை இவர்கள் காண வேண்டும். இவர்கள் குமாரர்களும் குமாரத்திகளும் வாழ்ந்து செழித்திருப்பதை இவர்கள் காணும்படியாய், அவர்கள் வாழ்வதை இவர்கள் கண்டு ஆனந்த மகிழ்ச்சி அடையும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்கள் வாழ்க்கை முற்றிலுமாய் மாறும் பொழுது, ஐயா நீர் செய்ய போகிற மகிமையான காரியங்களை இவர்கள் பிசினஸ்ல, கையின் பிரயாசங்கள்ல, இவர்கள் வேலைகளிலே, குடும்பத்திலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இவர்கள் நீங்கள் செய்ய போகிற மகிமையான காரியங்களுக்கு பின்பாக ராஜாக்களே இவர்களை வளர்க்கும் தந்தையர்களும் அவர்களுடைய நாயகிகள் இவர்கள் கைத்தாய்களுமாய் மாறப் போகிறதை என் தெய்வமே நீர் விரைவாய் அதிசீக்கிரமாய் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். உமக்காய் காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாதபடி என் தேவனாகி கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யும்படியாய் உங்க கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்கள் நடக்கட்டும், ஆச்சரியமான அதிசயமான காரியங்கள் நடக்கட்டும். நான் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உங்க கிருபை மகிமையாய் வெளிப்படட்டும் ராஜா. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் பரலோக பிதாவே உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா நன்றியோடு இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் வாழ்ந்து சிறந்திருப்பதை ஓ உலகமே கண்டுகொள்ளும் வகையிலே இவர்களுக்கு வேண்டிய நல்ல வேலைகளை கொடுப்பீராக. பிள்ளைகளுக்கு நல்ல திருமணங்கள் நடக்கட்டும். இவர்கள் வாழ்க்கையிலே மகிமையான மாற்றங்கள் உண்டாகட்டும். கையின் பிரயாசங்கள் ஓ லார்ட் இந்த அதிகாலையிலே இவர்கள் புறப்பட்டு செல்லுகிற காரியங்களிலே இரட்டத்தனையான நன்மைகள் உண்டாகட்டும்.
எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னீரே. என் தெய்வமே, ஐயா, உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போனவர்கள் இருக்கிறார்கள். அநேக வெட்கப்பட்டு போனவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு இரட்டத்தனையான பலன் திரும்பி வரும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் உங்க கரத்தை அசைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. தடைகள் எல்லாம் மாறி போகும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே பலத்த காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நிகழ்ச்சியை அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற பிள்ளைகள் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஆச்சரியமும் அதிசயமும் அற்புதமான காரியங்கள் தொடர்ந்து நடக்கட்டும். என் அன்பின் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் என் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளை, நிச்சயமாய் கர்த்தர் சொன்ன நல்ல வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். நீங்கள் இன்று எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எத்தனை பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்களிலே இருந்தாலும் சரி, ஆதரவே இல்லாத அல்லது ஒரு அனாதைகளை போன்ற கைவிடப்பட்டவர்களை போன்று நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கை இப்படியாய் முற்றிலுமாய் மாறும். இந்த ஜெபம் உங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை.